உன்னை சும்மா உட்கார வைக்கல. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்று சொன்னது சும்மா இல்ல. அவர் சும்மா இருக்கவில்லை. உனக்காய் கர்த்தர் எழுந்தருளி ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். நீ காத்திருக்கிற காலம் சும்மா இல்ல. இந்த காலம் வீணல்ல. இளைப்பாறுதலை கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு சில காரியத்தில் கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடும்படி தடுக்கிறவனும் இல்ல, கெடுக்கிறவனும் இல்ல. சில கூட்டத்தை கர்த்தர் உங்க கண்ணுக்கு முன்னாடி காமிச்சு தந்திருப்பார். சில தடுக்கிற கூட்டம் உங்களுக்கு தெரியும். யோசேப்புக்கு தெரியுது இதை தடுக்கிற கூட்டம். ஆமே, ரூத்துக்கு போவா சொல்லி கொடுக்கிறார், இது கெடுக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆமா, இந்த ரெண்டு கூட்டத்தையும் யோசேப்பு அந்த கூட்டத்தை டீல் பண்ணல, ரூத்தும் இந்த கூட்டத்தை டீல் பண்ணல. இந்த ரெண்டு கூட்டத்தை டீல் பண்றது அவர்தான். ஏன்னா நம்ம டீல் பண்ண போயிட்டா மாம்சீகமா போயிடுவோம். அவர் டீல் பண்ண ஆவியில டீல் பண்ணுவார். மாம்சீகமாய் போராடுறவன் தோப்பான். ஆனா ஆவியில நடக்கிற யுத்தம் ஒரு நாளும் தோற்காது. அதுல ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு தடுக்கிற ஒரு கூட்டம் உங்களுக்கு முன்னாடி வருதுன்னா, கெடுக்கிற ஒரு கூட்டம் உங்க முன்னாடி வருதுன்னா, மாம்சீகமா போராடிராதீங்க. சமூகத்துல முழங்கால் போட்டு நில்லுங்க. உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறது நீங்கள் அல்ல, கர்த்தர். உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறது நீங்கள் அல்ல, கர்த்தர். பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே